வெல்கம் தமிழா. நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் தான் எடிட் பண்ணுற மாதிரி வரும். இதே மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்னாப்சீட் இல்லைனா லைட் ரூம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுற அளவுக்கு இந்த ஆப்பில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்காது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப்பை நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் நேம் அடாபோட ப்ளே ஸ்டோரில் இருக்க அந்த ஃபோட்டோஷாப்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அந்த ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டூல் இருக்காது. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் மொபைல்லே இருந்துக்கிட்டு. ஸோ அது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தவறாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் இன்னும் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணால் அதில் ஆளுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைலில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஓடிஜியை வச்சு உங்களோட மவுஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட மொபைலில். எதுக்கு அப்படின்னா அப்போனா தான் உங்களோட ஃபோட்டோஷாப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஓடிஜியை வச்சு உங்களோட மொபைலில் மவுஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் எந்த மாதிரி டூல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் இருக்கும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்க மணிக்கவும் எடிட், இமேஜ், லேயர், செலக்ட், ஃபில்டர், வியூ, விண்டோ ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். அதே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டூல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அது ஃபுல்லாமே வரும். ரெக்டாங்குலர் டூல், லேசர் டூல், அதுக்கப்புறம் குவிக் செலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டோட நேம் கேட்கும். அதுக்கப்புறம் அதோட ஹைட்டு, வித்து எல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒயிட்டில் வேணுமா இல்லை பிளாக்கு டிரான்ஸ்பரண்டாக வேணுமான்னு கேட்கும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டில் இருக்கட்டும் சொல்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல், பிரிண்ட்டு, ஃபோட்டோ, ஸ்க்ரீனு, மொபைல், ஆட்ஸ் சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்ட்டை கிளிக் பண்ணேன்னா பிரிண்ட்டில் என்னென்ன சைஸில் இருக்கோ ஸோ அது ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A3, A4, A5 ஸோ இந்த மாதிரி ஷீட்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு A4 ஷீட்டில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா A4 ஷீட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிரியேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு A4 சைஸோட இமேஜ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த இமேஜை இங்கே கொண்டு வர போகிறேன். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்க இமேஜ் ஃபுல்லாக வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செலக்ட் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் எந்த இமேஜை நீங்கள் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இமேஜ் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இதை கட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் லேசர் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குவிக் செலெக்ஷன் டூலை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபோட்டோஷாப்பில். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இப்போ நான் இமேஜ் எல்லாமே நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் இமேஜ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் PSD ஃபைலை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் PSD ஃபைல், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் PSDன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இமேஜாகவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட் அஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு PNG வேணுமாலும் PNG நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா JPG, SVG ஃபார்மெட்டில் ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா JPG ஃபார்மெட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட குவாலிட்டி வந்து கேட்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே சேவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து ஈஸியாக நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஷாப்பை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபோட்டோஷாப் லவராக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். வீழ்வது நாம் வந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்.